பாக்குறதுக்கு தான் கூட்டம் கூடுது. திரையில பார்த்தவனங்கள நேர்ல பாக்குறதுக்கு அங்க போனா 150 ரூபா டிக்கெட் வாங்கி போய் பார்க்கணும். இங்க நேரம் பாக்குறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பார்த்துட்டோமா, அதோட வேலை முடிஞ்சுது. 150 ரூபா செலவு பண்ணியே பார்க்க முடியல, படம் ஓடல. நீங்க என்னடானா இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க சிஎம்னு கதை விட்டுனுக்கிறீங்க. குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய லென்த் ஸ்டோரி நீங்க சொல்லி நிக்கிறீங்க. எனக்கு புஷி ஆனந்த் ஒரு நிர்வாகிகளுக்கு இல்ல நிகழ்ச்சியில ஒரு பேசுறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா 15 நிமிஷத்துல 1000 பேர் இல்ல 2000 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட வந்து அமைச்சர் பதவி இருக்கலாம், 5000 கோடி இருக்கலாம், 10,000 கோடி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட விஜயோடைய படம் இருக்கு, உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம்னு சொல்லி ஒரு எழுச்சி உரை ஆட்டுறாரு. இப்போ இது வந்து பேசுபொருளா இருக்கு. பட் அவர் சொன்னது அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்க அண்ணன் சீமான் கூட சொல்றாரு, இந்த மாதிரி டெல்லி விமான ஊர்தி தளத்துல போறேன், போன உடனே கடகடன்னு 4 பேர் சுத்திக்கினாங்க. தம்பி வந்து அப்படி புகைப்பிடிக்க போனவன் ஆடி போயிட்டான். அவங்களாம் வந்து அண்ணே உங்களோட ஒரு போட்டோ அப்படின்னு. இதை நீங்க நம்புறீங்களா? எங்க போனாலும் அவருக்கு ஒரு 10 பேர் வருவா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரிதான் இது இருக்கிறது. அப்ப கூட ஒரு விஷயம் ஒத்துக்கலாம், கரெக்ட். நீங்க வந்து விஜய் படமே ஒன்றும் வெளில வரல, வெறும் புகைப்படம் தான் இருக்குது. 1000 பேர் இல்ல 2000 பேர் வருவாங்க. அவங்க தலைவர் வர மாட்டாரியா, அவர் பனையூர்ல போய் பதுங்கிடுவாரியா? இதை எங்கேயா கொண்டு போய் முட்டிக்கிறது? 1000 பேர் வருவான், 2000 பேர் வருவான், அத்தனை பேரும் கட்சி தொண்டர்கள் தான் வருவான். தலைவர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஆதவ அர்ஜுனா வரமாட்டாரு, புஷி ஆனந்த் வரமாட்டாரு, ஜான் ஆபிரகாம் வரமாட்டாரு. எல்லாத்துக்கும் மேல உங்க தளபதி விஜய் வரமாட்டாரு. அந்த இழிச்சவாயன் தொண்டர்கள் தான் வந்து நிப்பாங்க. போதுமா? இதுக்கு மேல அர்த்தம் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு தலைவர், இது ஆஹாஹான்னு ஏதோ பெரிய இது மாதிரி சொல்லிட்டு தெரியறதுக்கு கூட ஒரு நிர்வாகிகள் கும்பல் காமெடி பண்ணிருக்கிறீங்களா? அரசியல் பண்றேன் அப்படின்னு நீங்க காமெடி படம் நினைச்சாலே ஓடாது. அப்புறம் தானே அரசியல் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க மக்களை எல்லாம் முட்டாளுங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. அவங்க கட்சி தொண்டர்களை எல்லாம் தற்கூரின்னு சொல்றாங்க அப்படின்றதுனால இவங்க தமிழக மக்கள் அத்தனை பேரையும் தற்கூரின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இது.